லாஸ்ட் மினிட்ல இந்த தகவலை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேங்க. என்ன அப்படின்னு சொன்னா 10வது அட்லீஸ்ட் 10th ஸ்டாண்டர்டாவது இந்த காலத்துல முடிக்கலன்னு சொன்னா வேல்யூவே கிடையாதுங்க. ஆஹா 10 கூட படிக்கலையே, 10வது முடிச்சிருந்தா இந்த பால்வாடி டீச்சரா இருக்கலாமே, அங்கன்வாடி டீச்சரா இருக்கலாமே, எல்கேஜி யூகேஜி எடுக்கலாமே, இல்ல மல்டி டாஸ்கிங் ஜாப் போயிருக்கலாமே, டிஎன்பிசி குரூப் 4 எழுதியிருக்கலாமே. ஆனா 10 முடிக்காம போயிட்டேனே, அப்ப என்னவோ மூளை வேலை செய்யலைங்க, படிக்கலைங்க. இப்ப திருப்பி படிக்க முடியுமா? 3 மாசத்துல தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சமச்சீர் கல்வியை நீங்க இந்த மார்ச் 2026 எக்ஸாம் எழுதி 10th கிளியர் பண்ணலாங்க. 8th பாஸ் பண்ண டிசி இருக்குதா அவங்க கிட்ட? இல்ல 9th ஃபெயில் ஆன டிசி இருக்கா? பரவாயில்லைங்க. நாளைக்கு கடைசி நாள், அதாவது 7/1/2026 வந்து ப்ராக்டிக்கலுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு லாஸ்ட் டேட். நீங்க சயின்ஸ் ப்ராக்டிக்கல் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிருங்களேன், 10th முடிச்ச மாதிரி தான். அந்த சயின்ஸ் ப்ராக்டிக்கல் நீங்க பண்ணும்போது 5 நாள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் நோட்லாம் எழுதுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. நீங்க அதுல எழுதி முடிச்சிட்டீங்கன்னா எக்ஸாம் த்ரூவா போய் எழுதிடலாம். ஐயோ 5 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியுமா, ஐயோ என்னால படிக்க முடியுமா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சேர்ந்த பிறகு தைரியம் தன்னால வந்துடும். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது கோச்சிங் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அதை விட்டுடுங்க. உங்களுக்கு இதை அப்ளை பண்றதுக்கும் நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஒரு 10th ஸ்டாண்டர்டை நீங்க 3 மாசத்துல உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பேரண்டா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைய வந்து லைஃபை கெடுத்துறாதீங்க. 1 இயர் படிக்காம வேலைக்கு போறதுக்காக கஷ்டப்படுறோம், பணம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட ஒரு எளிமையான அமௌண்ட்லயே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண வைக்கிறாங்க. நீங்க கோச்சிங் சேராட்டாலும் பரவாயில்லை, அட்லீஸ்ட் அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிங்க. ஓகே ஸ்டூடெண்ட், பெஸ்ட் ஆஃப் லக்.